everyone, assalamu alaikum friends, welcome to Afsheen's recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி சேனல்ல சூப்பரான யம்மியான bun chicken sandwich எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸ் bun எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம ஸ்டஃப் பண்றதுக்கு variety of vegetables சேர்க்க போறோம். என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். Next red color and green color capsicum எடுத்து வச்சிருக்கேன். fresh பட்டாணி சேர்க்க போறோம் இது கூட. அடுத்து உருளைக்கிழங்கு வந்து துருவி வச்சிருக்கேன். கடைசியா சேர்க்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் லெமனும் கொத்தமல்லி தழையும் நறுக்கி வச்சிருக்கேன். இதுல minced chicken சேர்க்க போறேன். சோ minced chicken எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஷாப்ஸ்ல எல்லாம் அவேலபிளா இருக்கும். அடுத்து இது ஸ்டஃபிங்ல சேர்க்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். இந்த ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம். இதுல நான் minced chicken சேர்த்திருக்கேன் இல்லையா, அந்த minced chicken கிடைக்கலனா நார்மலா கடையில கிடைக்கிற சிக்கனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு குக்கர்ல ஒரு 4 விசில் விடணும். அதுல நீங்க சேர்க்கிறதுக்காக சிக்கனை அது முழுகுற அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஸ்மெல்க்காக ஒரு 2 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா வெந்துரும். எலும்பெல்லாம் தனியா பிரிச்சிட்டு அந்த சிக்கனை நல்லா கையாலேயே சின்ன சின்ன பீசஸா உதிர்த்து வச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ்சர்ல நம்ம salt சேர்த்துக்கலாம். salt சேர்த்தா vegetables and onion கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். சோ salt சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு லைட்டா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம வச்சிருக்க vegetables எல்லாம் one by one சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெட் கலர் capsicum சேர்த்துக்கிறேன். அடுத்து பட்டாணி, green கலர் capsicum, கொடமிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுருங்க. இது அடுத்து நம்ம வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லனா டொமேட்டோ பியூரின் கடையில கிடைக்கும், அது கூட நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு சேர்க்க போறோம். நான் உருளைக்கிழங்கு எதுக்கு துருவி சேர்க்கறேனாக்கா அது கட் பண்ணி சேர்த்தா அது கொஞ்சம் வேகறதுக்கு டைம் பிடிக்கும். சோ துருவி சேர்த்துக்கிட்டா சீக்கிரமா வெந்துடும். ப்ளஸ் நம்ம ஸ்டஃப் பண்ண போறோம். அந்த கலவை வந்து கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும். சோ அதனால நான் அப்படி துருவி சேர்த்திருக்கேன். அடுத்து minced chicken சேர்த்துக்கலாம். இந்த chicken இந்த vegetables கூட நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள். ஆல்ரெடி ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திருக்கு. சோ உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது வீட்லயே பொடி பண்ணது, நல்ல வாசனையா இருக்கும். அவ்வளவுதாங்க, மசாலா சேர்த்தாச்சு. இத வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த chicken vegetables கூட. இது நமக்கு லைட்டா குக் ஆகணும். சோ நிறைய தண்ணி ஆட் பண்ணாம ஒரு 1/4 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சிக்கன்லாம் வேகணும் இல்லையா, அதனால அந்த 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். அதுலயே கொஞ்சம் தண்ணி விடும். இது போதும். இப்போ இத வந்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்க, இது வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல உப்பு காரம்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல தண்ணி இருக்க கூடாது. நல்லா சுருண்டு வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கணும். பாருங்க, இதுல தண்ணி இல்ல. இப்போ ஸ்டஃப் பண்ற அளவுக்கு வந்துடுச்சு. ஸ்பூன்ல எடுத்து ஸ்டஃப் பண்ற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு
நம்ம கடைசியாக வச்சுருக்கோம் இல்லையா லெமன், அது லைட்டாக புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் சேர்க்குறது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிடும்போது. ப்ளஸ் இந்த கொத்தமல்லி தழையை கடைசியாக தூவி எரிக்க வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டுமே வச்சு ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பன்னை நம்ம பட்டர் சேர்த்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. பன்னை நான் அந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்து சுட பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து அன்சால்டட் பட்டர், சால்ட்டு சேர்த்துருக்காது. இந்த பட்டரை கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த அளவு பட்டர் சேர்த்தாலே போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சிடலாம். லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் செவற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். செவந்ததுக்கப்புறம் திருப்பி டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக் சைட்லேயும் கொஞ்சம் பட்டரை வந்து தடவிக்கலாம். நல்லா செவந்து வந்திருக்கு. பேக் சைட்லேயும் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி அவ்வளோதாங்க. இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சு நம்ம உள்ளே வச்சு ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதில் தண்ணியெல்லாம் தெரியல, நல்லா கெட்டியாக இருக்குது. இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் மயனைஸ், சீஸ் எதுவுமே நான் சேர்க்கலை. ஜஸ்ட் வீட்டில் இருக்க பொருள் மட்டுமே வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி இதை மூடி விட்டுருங்க. இதை விட சின்ன பன் கூட கிடைக்குது. அந்த பன்னில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. லைட்டாக திருப்பி பட்டரை போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூடாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.